குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன். மதுரை அவனியாபுரத்தில் நடிகர் வேல ராமமூர்த்தி இல்லத்தின் முன்பு கட்டப்பட்டுள்ள கட்டைகளை அவரது மனைவி அகற்றி வருகிறார். அந்த காட்சியை பார்ப்போம். இன்னைக்கு ஒரு நாள் அட்ஜஸ்ட் பண்ணுங்கம்மா. எப்படி போறது? நான் வயசானவங்க தாண்ட முடியுமா? எங்க போறீங்க? நான் கடைக்கு போவோம். அந்த பக்கத்துல கடை இருக்குமா? அது வாங்குங்கம்மா. போவோம், எல்லாம் போவோம். எங்க பேரன் பேத்திய வருங்க, இப்படி வருங்க. கேட்க மாட்டேங்கிறாங்க. எப்படி போறீங்க? கையை எடுத்து உட்காந்து மத்தியானம் சமைக்க வேணாமா? மத்தியானம் சமைக்கணுமா? சமைக்கிறது உங்கள்கிட்ட சொன்ன அப்ப அதே மாதிரி அந்த கெட்டவங்க சொல்றேன். அந்த கெட்டிக்காரங்க அவங்ககிட்டையும் சொன்னேன். அதே மாதிரி அப்ப என்ன சொல்றீங்க? நாங்க மார்க்கெட்டுக்கு போகணுமா இல்ல? காய் வாங்கணுமா இல்ல? நீங்களா சொல்லுங்க. உங்களுக்கு காய் வாங்கணும் செய்யணும். இந்த ஒரு கட்டையை மட்டும் அவுத்து விட்டுட்டு சாயங்காலம் கட்டிக்க வேண்டியதில்லை. கெட்டுவாங்க வைப்பாங்க, உங்களுக்கு தெரியாதா? சாயங்காலம் தான் கட்டுவாங்க. இல்ல வருஷம் சாயங்காலம் தான் கட்டுவாங்க. இப்படி விட்டுட்டு இந்த கட்டை அந்த கட்டை குளிச்சு போயிடுவோம். இது குறித்தான முழு விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சத்யகுமார். வணக்கம் சத்யகுமார், என்ன நடைபெற்றது? முழு விவரங்கள். வணக்கம். உலக புகழ்பெற்ற அலங்காநல்லூர் பாலமேடு அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டிகள் நாளை துவங்கி 3 நாட்கள் நடைபெற உள்ளது. இதன் முதல் கட்டமாக அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு போட்டியானது நாளை நடைபெற உள்ளது. அதற்கான முன்னேற்பாடு பணிகள் கடந்த ஒரு வாரமாக தீவிரமாக நடைபெற்று வந்தது. பேரிகேட் அமைக்கும் பணிகள், அதாவது வாடிவாசலுக்கு முன்பு பின்பு இருபுறமும் பேரிகேட் அமைக்கும் பணிகளானது நடைபெற்று வந்தது. இந்த நிலையில் தற்போது இரும்பு கம்பிகள் மூலம் இந்த பேரிகேடுகளையும் அடைக்கும் பணிகள் நடைபெற்று வந்தது. அப்போது இந்த வாடிவாசல் இருக்கும் பக்கத்தின் அருகிலேயே, அதாவது இந்த வாடிவாசலானது எங்கே இருக்கு என்று பார்த்தோம்னால் பிரபல நடிகரும் எழுத்தாளருமான வேல ராமமூர்த்தி அவர்களின் இல்லத்திற்கு முன்பாக இந்த வாடிவாசலானது அமைந்துள்ளது. எனவே இந்த பணியில் இந்த மாநகராட்சி ஊழியர்கள் இந்த பேரிகேட் கொண்டு அவர்கள் வாசலை அடைத்த போது எழுத்தாளர் மற்றும் நடிகரின் மனைவி அவர்களுடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து அங்கிருந்த சின்ன அருவாளை எடுத்து அவர் அந்த கட்டைகளை வெட்ட முற்பட்டார். ஏனென்றால் மாலை வரை அவர்கள் வெளியில் சென்றுவதற்கான பாதை இல்லை என்றும் இந்த கட்டையின் மேல் ஏறி செல்வதற்கு வாய்ப்புகள் இல்லை, அவர்கள் வீட்டில் முதியோர்கள் உள்ளதாகவும் ஏறி செல்ல முடியாது என அவருடன் வாக்குவாதத்தில் ஈடுபட்டார். அதைத் தொடர்ந்து காவல்துறையினர்கள் அவருடன் பேச்சுவார்த்தை நடத்தி தற்காலிகமாக இந்த பாதையை பயன்படுத்திக் கொள்ளுங்கள், அதன் பிறகு பார்த்துக் கொள்ளலாம் என கூறியிருந்தார். அதனால் தற்போது இந்த சலசலப்பானது அடங்கியுள்ளது. இருந்த போதிலும் இந்த அவனியாபுரம் ஜல்லிக்கட்டு நடைபெறும் இடம் ஊருக்குள் என்பதால் சிறிய பாதை, இந்த பாதைக்குள்ளேயே இருபக்கம் பேரிகேடுகளை வைத்து அடைப்பதால் பொதுமக்கள் மற்றும் பார்வையாளர்களுக்கு ஏற்கனவே இடையூறு இருப்பது ஒரு முக்கிய குறிப்பிடத்தக்க விஷயமாக இருந்து வந்தது. உங்கள் விவரங்களுக்கு நன்றி சத்யகுமார். குறைந்த விலை நிறைந்த தரம் தங்கள் தேவைகள் அனைத்தும் ஒரே இடத்தில். ஜெயச்சந்திரன்.